வெல்கம் டு எஸ்எஸ்பிகே சேனல். இன்றைக்கி நம்ம விஷாரத் உத்தரத்தில் இருக்கக்கூடிய பாருங்கள், நவீன் பத்தியை சைனிக் அட்டூவில் ஆதுனிக் காவிய கண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் அந்த போயம் பகுதியிலேருந்து நம்ம 7th போயம் பாருங்கள். 7th ராம்தாரி சிங் தினகர் அந்த ஆத்தரோடது கொடுத்துருக்காங்க. ராம்தாரி சிங் தினகர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஆத்தரோடதில் நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று செகண்ட் ஒன்று பார்த்துட்டோம். இப்போ தேர்டு ஒன்று ஹிமாலய் 3வது இருக்கக்கூடிய அந்த போயமுக்கான எஸ்ஏக்கோ இஎஸ்சிக்கோ மீனிங் பார்க்கலாம். பாருங்கள், ஹிமாலைனா இமயமலை தான். ஹிமாலைனா இமயமலைன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதான் ஹிமாலய் சொல்கிறாங்க. இமயமலையை பற்றி இந்த கவிதையில் அவர் அதோட சிறப்பை சொல்லியிருக்கார். கவி பரிச்சை, கவிஞரின் அறிமுகம். கவிஞரை பற்றி ஒரு 4 லைன் நம்ம எழுதணும். हिमालय नामक यह कविता श्री रामधारी सिंह दिनकर की है. हिमालय பெயருடைய இந்த கவிதை ஸ்ரீ ராம்தாரி சிங் தினகருடையது. ஆப்கோ ராஷ்டிர கவி மானா ஜாத்தா है. அவர் தேசிய கவிஞராக கருதப்படுகிறார். भारत सरकार ने दिनकर जी को पद्म भूषण की उपाधि से सम्मानित किया. பாரத் சர்க்கார், இந்திய அரசு தினகர்ஜிங்கிறது யார்? ராம்தாரி சிங் தினகர் தான் இங்கே தினகர்ஜி அப்படின்னு சுருக்கமாக சொல்கிறாங்க. தினகர்ஜிக்கு பத்மபூஷன்கிற உபாதி விருது கொடுத்து சம்மானித்துக்கியா கௌரவம் செய்துள்ளது. அதாவது அவருக்கு மரியாதை செஞ்சுருக்காங்க. அந்த விருதை கொடுத்து அவரை மரியாதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஊர்வசி குருஷேத் ரஷ்மி ரதி ஆதி ஆப்கே காவிய ஹை. ஊர்வசி, குருஷேத்ரு, ரஷ்மி ரதி ஆகியவை அவருடைய காவியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கவிதா பரிச்சை, கவிதையின் அறிமுகம். கவிதையை பற்றி ஒரு லைன். ஜன் साधारण भी अपने देश की वस्तु को पसंद करता है. ஜன் சாதாரண பொதுமக்கள், சாதாரண மக்களும் கூட தன்னுடைய தேசத்தின் அப்பனே தேஸ்கோ தன்னுடைய தேசத்தின் வஸ்துக்கோ பொருள்களை பசந்த் கர்த்தாக விரும்புகிறார்கள். கவிதோ ஆக்கிர் கவிகை, கவிஞர்களில் இறுதி கவிஞராக இருக்கிறார். அதாவது இந்த கவிஞர் அதில் இறுதியானவராக இருக்கார். அவரும் இந்த தேசத்தோட பொருள்களை விரும்புகிறாரு. தேசத்தில் உள்ள அனைத்து விஷயங்களையும், அதாவது மலை, காடு, எதுவாக இருந்தாலும் வஸ்துன்னா எல்லாத்தையும் தான். பொருள்னாக்கா பென்சில் எல்லாம் கிடையாது. இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியாவில் என்னென்ன இருக்குது, மலை, காடு, இடம், மனிதர்கள் எல்லாரையும் அந்த கவிஞருக்கு பிடிச்சிருக்கு. அதில் இறுதியான கவிஞர் இவர் அப்படின்னு சொல்கிறாங்க. உன்கோ ஹிமாலய் சே கை ஆசாயங் ஹை. அவருக்கு இமயமலையின் மீது பல நம்பிக்கைகள் இருக்கின்றன. வே இஸ் கவிதா மேம் அப்பனி ஆசாயங் பிரகட் கர்த்தே ஹை. அவர் இந்த கவிதையில் தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார். கவிதா கா சாராம்ஸ்.
கவி ஹிமாலய்கோ சம்போதித்து கற்கே ககுத்தேகை. கவிஞர் இமயமலையை சம்போதித்து, அதாவது அதை பற்றி முழுமையாக அறிந்து கொள்வதற்காக, முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ககுத்தேகை, சம்போதித்து கற்கேன்னா முழுமையாக அறிந்து கொள்வதற்காக அப்படின்னு அர்த்தம். கவிஞர் இமயமலையை சம்போதித் கற்கே முழுமையாக அறிந்து கொள்வதற்காக ககுத்தேகை சொல்கிறார். கி என்னவென்றால், பஹாடோ மேம் ஸ்ரேஷ்ட விஷால் ஹிமாலய், மலைகளில் சிறந்த பரந்தது, அதாவது ரொம்ப பெரிசு அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப பறந்து விரிந்த, எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கு, அதாவது ரொம்ப பெருசாக வளர்ந்துருக்கக்கூடிய மலை வந்து இமயமலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. துமாரா ஆகார் திவ்யைகை, உன்னுடைய ஆகார் உருவம் புனிதமானது. இங்கே உன்னுடைய அப்படின்னு சொல்கிறது வந்து இமயமலையை சொல்கிறாரு. தும் மேரி மாத்ருபூமி கே கிரீடு ஹோ. தும் நீ, மேரே என்னுடைய, மாத்ருபூமி கே என்னுடைய தாய்நாட்டின், கிரீடு ஹோ கிரீடமாக இருக்கிறாய். கிரீடம்னா தலையில் வைப்பாங்க இல்லையா, அதான். தும் பௌருஸ் கி ஜுவாலா ஹோ, நீ பௌருஸ்னா ஆண்மை, அதாவது ஆண்மைத்தனமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. தும் பௌருஸ்கோ ஜுவாலாக, ஆண்மையின் ஒளியாக இருக்கிறாய். தும் அஜய் ஹோ, நீ வெல்ல முடியாதவனாக இருக்கிறாய். ஜெய்னா வெற்றி கொள்ளுதல், அஜய்னா வெல்ல முடியாத அப்படின்னு அர்த்தம். தும் அஜய் ஹோ, நீ வெல்ல முடியாதவனாக இருக்கிறாய். தும் சுதந்திர ஹோ, நீ சுதந்திரமானவனாக இருக்கிறாய். தும் பாரத்துக்கே கர்வ் கா சிங் ஹோ, நீ பாரதத்தின் பெருமையின் சின்னமாக இருக்கிறாய். கர்வுனா பெருமை, பெருமையின் சின்னமாக இருக்கிறாய். தும் மகான் ஹோ, நீ சிறந்தவனாக இருக்கிறாய். तुम आकाश में कई युगों से किस महिमा का सामियाना तान रहे हो. நீ ஆகாயத்தில் வானத்தில் பல யுகங்களாக எந்த மகிமையினால், எந்த சிறப்பான விஷயத்தினால், சாமியானா தான் ரகேகோ வெயிலை தாங்கிக் கொண்டிருக்கிறாய். தும் யுகோம் சே சாமியானா தான்னா வெயிலை தாங்கிக் கொள்ளுதல், சரிங்களா. வெயிலை வந்து தாங்கிக்கிட்டு தானே இருக்குது மலை. அது வந்து இமயமலை வந்து நம்மளுக்கு வந்து அதிகமான வெயிலும் படாமல், அதிகமான மழையும் வராமல், அதிகமான பனியும் இந்த இந்தியா பக்கம் வராமல் பாதுகாக்குது. அந்த மாதிரி ஒரு தடுப்பு சோறு மாதிரி இமயமலை இருக்குது நம்மளுக்கு. தும் யுகோம் சே சமாதி லகாக்கர் பைட்டே ஹோ, நீ யுகங்களாக, பல யுகங்களாக, யுகோம் சே நீ யுகங்களாக, சமாதி லகாக்கர், சமாதினாக்க தவம், அதாவது தவம் செய்யும்போது எப்படி அப்படியே அமைதியாக எந்த அசைவும் இல்லாமல் இருப்பாங்க இல்லையா, அதை தான் சமாதி நிலை அப்படிங்கிறாங்க. சமாதி லகாக்கர் பைட்டே ஹோ, அதாவது தவம் செய்கிற நிலைமை மாதிரி நீ உட்கார்ந்துட்டு இருக்கிறாய், உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய். துமாரா யக் தியான், துமாரி தியான், துமாரி யக் தபஸ்யா சச்முச் மகான் ஹை. உன்னுடைய இந்த தியானம், உன்னுடைய இந்த தவம் சச்முச் மகான் ஹை, உண்மையில் சிறந்ததாக இருக்கிறது. ஐசா லகுத்தாக, இப்படி தோன்றுகிறது. कि तुम महाशून्य में किसी कठिन समस्या का समाधान खोज रहे हो. तुम நீ மகாசூன்யை, அதாவது மகாசூன்யைனா மிகுந்த பிரச்சனைகளில், சூன்யைனாக்க கஷ்டம், அதாவது சூன்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுவுமே வந்து
நல்லதே நடக்காத ஒரு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இப்போ மகாசூனியன்னா பெரிய கெட்டதில், கிசி கடின் சமஸ்யா ஏதோ எந்த கடினமான பிரச்சனைக்கு, சமாதான் கோஜி ரகேகோ சமாதானத்தை தேடிக்கொண்டிருக்கிறாய். வகு கவுன்சி சமஸ்யாக அது எப்படிப்பட்ட பிரச்சனை. வகு கைசி உல்ஜன்க அது எப்படிப்பட்ட குழப்பம். உல்ஜன்ன குழப்பம். சரிங்களா? இந்த லைன் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்னொரு தடவை வேணால் சொல்கிறேன் பாருங்க. தும் மகாசூன்ய மேம் கிசி கடின் சமஸ்யா கா சமாதான் கோஜ் ரகே ஹோ. நீ மிக கெட்டதில் ஏதோ கடினமான கிசி கடின் சமஸ்யா ஏதோ கடினமான பிரச்சனைக்கு சமாதான் கோஜ் ரகே ஹோ சமாதானம்னா அதுக்கான தீர்வை தேடிக்கொண்டிருக்கிறாய். கோஜின தேடுறது, சமாதானம்னா அது பிரச்சனைக்கு தீர்வை கோஜ் ரகே ஹோ தேடிக்கொண்டிருக்கிறாய். வகு கவுன்சி சமஸ்யாக அது எப்படிப்பட்ட பிரச்சனை. வகு கைசி உல்ஜன்க அது எப்படிப்பட்ட குழப்பம். தும் மௌன் ரூப் மேம் தபஸ்யா கர்னே வாலே முனி ஹோ. நீ மௌன வடிவத்தில் தவம் செய்து கொண்டிருக்கும் ஒரு முனிவனாக இருக்கிறாய். ஜரா தும் அப்பனி ஆங்கோம் கோலோ. ஜரா தும் ஜரானா கொஞ்சம் நீ உன்னுடைய கண்களை திறந்து பார். देखो पार तुम्हारा यह देश कठिनाइयों से त्रस्त है. உன்னுடைய இந்த தேசம் கஷ்டத்தில் ஸ்ட்ரெஸ்ட்னாக்க மாட்டிக்கொண்டு இருக்கிறது. यह देश विकल होकर तड़प रहा है. இந்த தேசம் விக்கல் ஹோக்கர்னாக்கா அமைதி இல்லாமல், விக்கல்னா அமைதி இல்லாமல், தட்பு ரகத்தாக துடித்து கொண்டிருக்கிறது. துமாரி கருணா பிகல்க சிந்து கங்கா யமுனா आदि नदियां बनकर इस देश में दौड़ने लगी. உன்னுடைய இந்த கருணை வழிந்து பிகல்கர் வழிந்து, கருணை அது என்ன தண்ணி மாதிரி ஓடி அப்படின்னு சொல்கிறாங்க. சிந்து கங்கா யமுனா ஆதி ஆகிய நதிகளாக உருவாகி, நதிகளாக உருவாகி, யஹ் தேஸ் மேம் இந்த தேசத்தில், தௌர்னே லகி ஓடிக்கொண்டிருக்கிறது. யஹ் பாரத் புண்ணிய பூமிக இந்த பாரதம் புண்ணிய பூமி. भारत को इन नदियों के रूप में तुम्हारी करुणा मिली है. பாரதத்திற்கு இந்த நதிகளின் வடிவில் உன்னுடைய கருணை கிடைக்கிறது. ஜப் கபி துஸ்மன் ஆத்தே தே எப்பொழுதெல்லாம் பகைவர்கள் வந்தார்களோ ஆத்தே தே வந்தார்களோ, தும் ககாரகத்தே தே நீ சொன்னாய், கி பகலே முஜே ஜீத்தோ கீனா என்னவென்றால், பகலே முதலில், முஜே என்னை, ஜீத்தோ வெற்றி கொள். பாத் கோ தும் இஸ் தேஸ் கோ பத் தலித் கர் சகோ தோ கரோ. பிறகு நீ இந்த தேசத்தை பத் தலித்னா காலில் போட்டு நசுக்குவதற்கு முடிந்தால் செய். கர் சகோ செய்ய முடிந்தால், தோக்கரோ செய்ய முடிந்தால் செய். அதாவது நீ அதற்கு பிறகு என்னை வெற்றி கொண்ட பிறகு நீ இந்த தேசத்தை என்ன பண்ண முடியும், வெற்றி கொள்ள முடியும். அதை முடிந்தால் செய் அப்படிங்கிறாங்க. செஞ்சு பாரு அப்படிங்குது இமயமலை.
இஸ் தரஹ் தும் இஸ் தேஸ் கே ரக்ஷக் ஹோ, இந்த வகையில் நீ இந்த தேசத்தின் பாதுகாவலன். சீமாபதி ஹோ, நீ எல்லை காவலனாகவும் இருக்கிறாய். आज यह पुण्य பூமி பாரத் ஜல் ரஹி ஹை, இன்று இந்த புண்ணிய பூமி பாரதம் எரிந்து கொண்டிருக்கிறது. ஜல் ரஹி ஹை, எரிந்து கொண்டிருக்கிறது. इस பூமி பர் சங்கட் ஆபடா ஹை, இந்த பூமியின் மீது கஷ்டங்கள் வந்து விழுந்து விட்டது. ஆபடானா வந்து விழுந்து விட்டது. துமாரே औलाद தடப் ரகத்தே ஹை, உன்னுடைய அவுலாத்னா மக்கள், அதாவது பொதுமக்கள் இருக்காங்களே அவங்கள தான் சொல்கிறாங்க. உன்னுடைய அவுலாது மக்கள் தட்பு ரகே ஹை, துடித்து கொண்டிருக்கிறார்கள். சாரோம் ஓர் சே பின்ன பின்ன சாம்ப் இஸ் தேஸ் வாசியோம் கோ டஸ் ரஹே ஹை, நான்கு புறமும் பின்ன பின்ன பல விதவிதமான ஷாம்புன்னா பாம்பு. இங்கே பாம்பு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தீயவர்களை சொல்கிறாங்க. மக்களை வந்து துன்புறுத்துறவங்களை வந்து ஷாம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. பாம்பு மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் தேஸ் வாசியோம் கோ, இந்த தேச மக்களை டஸ் ரஹே ஹை, பயமுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கே பாம்புன்னு எடுத்துக்கிட்டால் பயமுறுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கணும். இங்கே நம்ம என்ன எடுத்துக்கணும், தீயவர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதனால் பயமுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். உன் சாம்போம் கே காரன், அந்த பாம்புகளின் காரணமாக. இங்கே பாம்புனாக்கா பாம்பை குறிக்காது, தீயவர்களை தான் குறிக்கும். மக்களை பயமுறுத்துறவங்க, மக்களை துன்புறுத்துறவங்க, அவங்கள தான் இந்த இடத்துல சாம்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. உன் ஷாம்போம் கே காரன் கையி லோக் முர்து கோ பிராப்து ஹோ, பல மக்கள், இந்த பாம்புகளின் காரணமாக பல மக்கள் முர்தியுன மரணமடைந்து விட்டனர். சுக்கீகன மறைந்து விட்டனர் அப்படின்னு அர்த்தம். இஸ் தேஸ் கா வைபவ் மிட் கயா ஹை, இந்த தேசத்தின் சந்தோஷம் அழிந்து போய்விட்டது. இத்தனா அத்தியாச்சார் ஹோ ரஹா ஹை, இவ்வளவு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஃபிர் கொடுமைகள், அத்தியாச்சார்னா கொடுமைகள், பிரச்சனைகள் விட கொடுமைகள், இவ்வளவு கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது. फिर भी तुम अपनी समाधि में लीन हो, ஆனாலும் கூட ஆனாலும் கூட நீ அப்படி உன்னுடைய சமாதி மேம், உன்னுடைய தவத்தில், உன்னுடைய சமாதி நிலையில், அதாவது அமைதியாக உட்காந்து தவம் செய்வாங்க இல்லையா, அதை தான் சமாதி நிலை அப்படிங்கிறாங்க. தவத்தில் லீன் ஹோ, மூழ்கி இருக்கிறாய். धीरे धीरे यह सारा देश वीरान हो रहा है, மெல்ல மெல்ல இந்த முழு தேசமும் வீரான், ஒன்றுமில்லாமல் அழிந்து போகக்கூடியது. அதாவது எல்லாரும் வந்து அழிந்து போகக்கூடிய நிலைமை வந்துடும். வீரான் ஹோ ரஹா ஹை, ஒன்றுமில்லாமல் போய்விடும். அப் பி தும் நிஷ்கிரியை மத் ரஹோ, இப்பொழுதும் கூட நீ எதுவும் செய்யாமல், மத் ரஹோ இருக்காதே, அதாவது அமைதியாக இருக்காதே. கிரியைனாக்கா வேலை செய்கிறது, நிஷ்கிரியைனா வேலை செய்யாமல் இருக்குது. எந்த வேலையும் செய்யாமல் அமைதியாக உட்காந்துருக்காதே. மத் கரோ, அமைதியாக இருக்காதே. தும் சமாதி தோட்கர் விட்டோ, நீ தவத்தை தோட்கர் விட்டுவிட்டு எழுந்திரி, தவத்தை விட்டுவிட்டு எழுந்திரு. தும் ஹூங்கார் பரோ தாக்கி அந்தேரா और ஆல்சியை பாக் ஜாயேங், நீ ஹூங்கார் பரோனாக்க கத்துறது, அதாவது கர்ஜனை செய்கிறது,
சத்தமாக கத்துறது இல்லை கர்ஜனை செய்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. கர்ஜனை செய், தாக்கி அதில் அந்தேரா இருளையும் மற்றும் சோம்பேறித்தனம், ஆழ்ச்சியின சோம்பேறித்தனம், பாகு ஜாயேங் ஓடிப்போக செய். நீ உன்னுடைய கர்ஜனையினால் இருளையும் சோம்பேறித்தனத்தையும் ஓட செய். பிரகாஷ் और சக்ரியத்தானாக்கா அதாவது செயல், நல்ல விஷயத்தை செய்கிறது. பிரகாஷ்னா ஒளியையும் நல்ல செயல்களையும் தேசத்தில் ஜாயே தேசத்தில் பரப்பு. ஹே தபஸ்வி, ஏ முனிவனே, தப் கா சமை நகிக, இது தவத்திற்கான சமயம் இல்லை. தும் மௌன் கோ தியாகோ, நீ மௌனத்தை தியாகம் செய். சிங்கநாத் கரோ, கர்ஜனை செய். நவ்யுக் ஆராக, புது யுகம் வந்து கொண்டிருக்கிறது. வஹ் சங்க் துவனி பஜாரகிக, அதனுடைய சங்கின் ஒளி பஜாரகிக ஒலித்து கொண்டிருக்கிறது. தும் ஜாகோ, நீ விழித்துக்கொள். தாக்கி, மேலும் பாரத்துக்கா பரித்ரான் ஹோ சகே, பாரதத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். நீ விழித்து கொண்டால்தான் என்ன பண்ண முடியும்? பாரதத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். சகே ஹோ சகே, முடியும். விசேஷ்தா கவி பாரத்துக்கு ஆஜாதி பர் ஜோர் தேத்தே ஹை. கவிஞர் பாரதத்தின், இந்தியாவின் ஆஜாதி பர் சுதந்திரத்தின் மீது ஜோர் தேத்தே ஹை மிகவும் கவனம் செலுத்துகிறார். பாரத்துக்கா நவ் நிர்மான் கர்னா சாகத்தே ஹை, பாரதத்தின் புதிய நிர்மான், புதிய படைப்பிற்கான, பாரதத்தை புதியதாக உருவாக்குவதற்காக விரும்புகிறார். ஓஜ் பரே சப்தோம் கே காரன் கவிதா மேம் हिमालय की विराटता और गंभीरता आ गई है. ஓஜ் சிறந்த, ஓஜ்ன சிறந்த சொற்கள் நிறைந்திருப்பதன், ஓஜ் பரே சிறந்த சொற்கள் நிறைந்திருப்பதன் காரணமாக கவிதா மேம் கவிதையில் இமயமலையின் விராட்டான சிறப்பும் और கம்பீர்தா அதனுடைய பெருமையும் அறிய முடிகிறது. இந்த எஸ்ஸே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது இஆர்சியை பார்க்கலாம் நம்ம. மேரே நிக்பதி, மேரே விஷால். இந்த இஆர்சியில் பாருங்கள் எத்தனை லைன் கொடுத்துருக்காங்க. 6 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியான லைன்ஸ் தான். இதுக்கு மீனிங் பார்த்துட்டோன்னா நம்மளால் இதோட வியாக்கியாவை ரொம்ப ஈஸியாக எழுதிட முடியும். இந்த இஆர்சி கொடுக்கும்போது இது டக்குன்னு நம்மளுக்கு ஞாபகம் வரும் எந்த இஆர்சின்னு. சரிங்களா? நம்ம மீனிங்ஸ் பார்க்கலாம். மேரே நக்பதினாக்கா என்னுடைய, நக்பதினாக்கா மலைகளின் தலைவனே. மேரே விஷால் பறந்து விரிந்தவனே. சாக்கா திவ்யை கௌரவ் விராட். சாக்கார்னா உருவம், உன்னுடைய உருவம் புனிதமாகவும் சிறந்த கௌரவத்தின் அடையாளமாகவும் இருக்கிறது. பௌருஸ்கே பஞ்சபூத் ஜுவால், ஆண்மையின் பஞ்சபூதங்களின் ஜுவாலையாக, நெருப்பாக இருக்கிறாய். மேரே என்னுடைய, ஜன்னி கே ஹிம் கிரீடு, என்னுடைய ஜன்னி பிறந்த பூமியின், ஜன்ன பிறந்த, ஜன்னின பிறந்த பூமியின் பனி கிரீடமாக இருக்கிறாய். ஹிம்ன பனி, கிரீடுன கிரீடம், ஹிம் பனி கிரீடமாக இருக்கிறாய். மேரே பாரத் கே திவ்ய பால், என்னுடைய பாரதத்தின் புனிதமான நெற்றியாக இருக்கிறாய். மேரே நக்பதி என்னுடைய மலைகளின் தலைவனே.
மேரே விஷால் பறந்து விரிந்தவனே. இப்போ பிரசங்க பார்க்கலாம். प्रसंग मुन्नुரை. यह पत्यांश हिमालय नामक कविता से दिया गया है. இந்த பத்தி ஹிமாலயம் பெயருடைய கவிதையிலிருந்து கொடுக்கப்பட்டுள்ளது. एक राष्ट्र कवि रामधारी सिंह दिनकर की कविता है. இது ராஷ்டிர தேசிய கவிஞர் ராம்தாரி சிங் தினகரினுடைய கவிதை. சந்தர்ப்பம்னா சந்தர்ப்பம், எந்த நேரத்தில் இதை சொன்னாங்க. கவி हिमालय की विराटता देखकर विस्मित है. கவிஞர் இமயமலையின் விராட்டா சிறப்பை பார்த்து அதனுடைய பெரிய உருவத்தை பார்த்து விஸ்மத்னு ஆச்சரியப்பட்டு போகிறார். இஸ் பத்தியான்ஸ் மேம் हिमालय की महिमा का वर्णन है. இந்த பத்தியில் இமயமலையின் மகிமையை வர்ணனை செய்திருக்கிறார். व्याख्या. கவி இமாலய் கோ சம்போதித்து கற்கே ககுத்தே ஹை. கவிஞர் இமயமலையை முழுமையாக அறிந்து கொள்வதற்காக சொல்கிறார். கி என்னவென்றால் ஹே பகாடோம் மேம் ஸ்ரேஷ்ட ஹிமாலய். ஹே மலைகளின் சிறந்த இமயமலையே. தும் விசால் ஹோ நீ பறந்து விரிந்தவனாக இருக்கிறாய். துமாரி சிக்கரேம் ஊங்சே ஹைம். உன்னுடைய பீக்கு அதாவது உச்சி இருக்குங்களா, இமயமலையோட உச்சி மேலே இருக்கக்கூடிய பகுதி அதான் சொல்லுவாங்க. சிக்கர்னாக்கா மேலே இருக்கக்கூடிய உச்சி, அது ஊங்சிக அது உயரமாக இருக்கிறது. தும் ஹிம் சே டக்கே ஹுயே ஹோ நீ பனியினால் மூடப்பட்டிருக்கிறாய். இஸ் தரஹ் துமாரா ஆகார் தைவி பிரதித் ஹோத்தாக. இந்த வகையில் உன்னுடைய உருவம் தெய்வத்தின் உருவமாக இருக்கிறது. தும் கௌரவ் கா விராட் ரூப் ஹோ நீ கௌரவத்தின் பெருமையின் விராட்டா மிகப்பெரிய வடிவமாக இருக்கிறாய். தும் புருஷார்த்னாக்க ஆண்கள் சரியா, புருஷ்னா ஆண், புருஷார்த் ஆண்மையின், புருஷார்த்துக்கு ஜல்தி ஜுவாலா ஹோ நீ ஆண்மையின் எரிந்து கொண்டிருக்கும் நெருப்பாக இருக்கிறாய், ஜுவாலையாக இருக்கிறாய். தும் மேரி மாதா கே தாஜ் லகத்தே ஹோ நீ என்னுடைய தாயின் கிரீடமாக இருக்கிறாய். கபி தும் பாரத்துக்கே சுந்தர் பால் பி லகத்தே ஹோ எப்பொழுதும் நீ பாரதத்தின் அழகான நெற்றியமாக கூட இருக்கிறாய். பால்னா நெற்றியும் அழகான நெற்றியுமாக கூட இருக்கிறாய். தும் பஹாடோம் மேம் ஸ்ரேஷ்ட ஹோ நீ மலைகளில் சிறந்தவனாக இருக்கிறாய். தும் விசால் ஹோ நீ பறந்து விரிந்தவனாக இருக்கிறாய். மேலே நம்ம 6 லைன்ஸ்க்கு என்ன மீனிங் பார்த்தோமோ அதே தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த 6 லைன்ஸ் மீனிங்ஸ் கொஞ்சம் நல்லா படித்து ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த எஸ்ஏவை இந்த வியாக்கியாவை உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். विशेषता ओज बड़े शब्दों के कारण इस पद्यांश में हिमालय की विराटता और गंभीरता आ गई है. சிறந்த சொற்களின் காரணமாக ஹோஜ் பரே சப்தோம் சிறந்த சொற்கள் நிறைந்திருப்பதின் காரணமாக இஸ் பத்யாஸ்மேம் இந்த பத்தியில் ஹிமாலய்க்கு இமயமலையின் விராட்டான சிறப்பு और गंभीरता கம்பீரம் அறிய முடிகிறது. இந்த எஸ்ஏவும் இஆர்சியும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.